சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் தலபுராணம் பகுதி 6. இந்த காணொளியிலே 16வது திருத்தத்திலிருந்து 20வது திருத்தம் வரை உள்ள வரலாற்றை காணலாம். அதில் முதலாவதாக 16வது திருத்தம் நிருதி தீர்த்தம். இந்த நிருதி தீர்த்தம் ஏம தீர்த்தத்திற்கு மேற்கில் 3 விற்கடை தூரத்தில் உள்ளது. அதற்கு தேவதை சங்கரர், தீர்த்த பாலகர் நிருதி, ரிஷி வசிஷ்டர், விருக்ஷம் கருங்காலி. இதில் ஸ்நானம் செய்து பூசணிக்காய், உளுந்து, நல்லெண்ணெய், எள்ளெண்ணம் முதலானவை அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தால் எவ்வித ஜுரங்களாதி நோய்கள் ஒரு நொடியில் நீங்கும். இன்பமே மேலிட்டு ராக்கதர், பேய், பூதம், பிசாசு முதலானவைகளினால் உண்டாகும் துன்பம் வந்து அணுகாது. இந்த தீர்த்தத்தில் மூழ்கி பிறவி பந்தத்திலிருந்து நீங்க பெற்றவர் எண்ணிலர். பூமியில் உள்ள அனைவரும் மூழ்கி உய்யுமாறு நிருதியினால் ஏற்படுத்தப்பட்டது இந்த தீர்த்தம். அடுத்ததாக சூதமா முனிவர் 17வது தீர்த்தத்தின் அதாவது வர்ண தீர்த்தத்தின் வரலாற்றை கூறுவாராயினார். ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் ஆலயத்துக்கு மேற்கே 5 விற்கடை தூரத்தில் ஓர் தீர்த்தம் உள்ளது. அது வருண பகவானால் உண்டாக்கப்பட்டதால் அதற்கு வர்ண தீர்த்தம் என்று பெயர் உண்டாகியது. அதற்கு தேவதை சத்யோஜாதமூர்த்தி, தீர்த்த பாலகர் விநாயகர், ரிஷி பரத்வாஜர், விருக்ஷம் மகிழமரம். இதில் ஸ்நானம் செய்து அந்தணர்களுக்கு தாம்பூலம், குதிரை தானம் செய்தால் கொடிய வினைகள் நீங்கும். பலவித அச்சமும் பயமும் நீங்கும். இரும்பு, வெள்ளி, பொன் ஆகிய இவைகளினால் உண்டாக்கிய 3 கோட்டைகளையுடைய திரிபுராதி அசுரர்கள் சிவபெருமானிடம் இருந்து பலவித வரங்களை பெற்று வலிமையினால் கர்வமுற்று தேவலோகத்தில் உள்ள இந்திராதி தேவர்கள் யாவர்களுக்கும் சதா கவலைகளை உண்டு பண்ணுவதே தொழிலாக இருந்தார்கள். அந்த தேவர்கள் இந்த அசுரர்களின் கொடுமையினால் துன்பங்களை பொறுக்க மாட்டாது எல்லோராலும் புகழப்பெற்ற திருவிடை மருதூருக்கு வந்து கனக தீர்த்தத்திலும் காருண்யா அமிர்த தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்க பெருமானுடைய திருவடிகளில் வணங்கி நமஸ்கரித்து அந்த பெருமானுடைய திருவடி தாமரையையே தம் மனதில் இருத்தி வருண தீர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த தீர்த்தக்கரையில் தங்கி அசுரர்களின் கொடுமையை நினைத்து நினைத்து மனம் நடுக்கமுற்று இருந்தார்கள். ஸ்ரீ மகாலிங்க பெருமான் அவர்கள் முன்னிலையில் சத்யோஜாத மூர்த்தியாய் தோன்றி, ஹே தேவர்களே, நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு துன்பம் இழைத்த அந்த அசுரர்களுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. கவலையுறாதீர்கள் என சொல்லி அந்த தேவர்களுக்கு உண்டாகியிருந்த மனமேகலில் உற்ற நடுக்கத்தையும் தீர்த்து அருளினார். திரிபுராதிகளுக்கு அளவற்ற வரங்களை பெற்றமையால் அந்த வரங்களை மாற்ற அவர்களின் பக்தி வலிமையை குறைக்கும்படியான மார்க்கத்தை செய்யும்படி சிவபெருமான் ஆணையிட, இதை அறிந்த மகாவிஷ்ணுவானவர் நாரத முனிவரை தமக்கு சிஷ்யராக கொண்டு தாம் பௌத்தசாரியாக உருவமெடுத்து அந்த அசுரர்கள் வசிக்கும் தலத்துக்கு அருகாமையில் ஒரு தீர்த்தத்தின்பால் தாம் கொண்ட மதத்துக்கு ஒப்ப பூஜையை செய்யலுற்றார். அந்த பூஜைக்கு வேண்டிய சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம்,
சத்திரம், சாமரம் மற்றும் பல உபகரணங்கள் யாவும் பிறர் உதவியின்றி தம் மாயாசக்தியால் பெற்று பூஜையை வெகு பக்தியோடு செய்து வருவதை ஆங்கு தீர்த்தம் எடுத்து போக வந்த அந்த அசுர ஸ்திரீகள் கண்டு ஒருவருக்கொருவர், ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! இப்பெரியவர் யார்? இவர் செய்யும் பூஜையோ மிக அற்புதமாயிருக்கின்றது. பூஜைக்கு வேண்டிய பஞ்சகவ்யம் முதலான பூஜா திரவியங்கள் எடுத்து கொடுப்பவர் ஒருவரையும் காணோம். அந்த பொருள்கள் தாமாகவே அவருடைய கரங்களில் எந்த காலத்தில் எது வேண்டுமோ அந்த காலத்தில் அந்தந்த பொருள்கள் கையில் கூடுகின்றனவே. நம்முடைய வீடுகளில் நம் பதிகள் செய்யும் பூஜைகளுக்கோ என்றால் நாம் சகல சாமான்கள் சேகரிப்பதும் தகுந்த சமயமறிந்து எடுத்து உதவுவதும் மிகுந்த சிரமமான காரியமாயிருப்பதை நாம் தினம் அனுபவிக்கின்றோம். இந்த பெரியாருடைய அருள் நம் நாயகருக்கு கிட்டுமேயானால் அவர் செய்கிறபடி பூஜா திரவியங்கள் யாவும் அவர்களுக்கும் எளிதில் கிடைத்துவிடும். நமக்கும் அதிக சிரமம் இல்லை. ஆகையால் நாம் நாயகர்களிடம் தெரிவித்து அவர்களுடைய அருளை பெறும்படி செய்ய வேண்டும் என பேசிக்கொண்டு உடனே சென்று தத்தம் நாயகரிடம் தெரிவிக்க அந்த அசுரர்கள் வந்து அந்த பௌத்த சாரியாரை அடிவணங்கி தாங்கள் கொண்ட எண்ணத்தை தெரிவித்து அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தார்கள். மாயா ரூபியான அந்த மகாவிஷ்ணு சமயமறிந்து அந்த அசுரர்களை பார்த்து, பிரம்ம, விஷ்ணு, சிவன் ஆகிய இவர்கள் முதற் கடவுள் என சொல்லப்படுவது சுத்த பொய் என்று அவர்கள் மனதில் படும்படி பலவித மாயா சக்திகளினால் நிரூபித்து அவர்களிடமுள்ள சிவபூஜை, சிவபக்தி குன்றும்படி செய்து பௌத்த மத கொள்கைகளை மனதில் பதியும்படி உபதேசித்து அருளினார். அந்த கணமே அந்த அசுரர்களிடம் சிவபக்தி குறைந்து சிவ பூஜையும் மெலிவடைந்து சிவபெருமான் அருளால் அவர்களுக்கு உண்டாகியிருந்த தேக வலிமையும் மனோ வலிமையும் குன்றிவிட்டன. இத்தகைய தன்மையை திரிபுராத்தசுரர்களுள் தலைமையாயுள்ள மூவரை தவிர ஏனையோர்கள் அடையலுற்றார்கள். இது விஷயத்தை அறிந்த சிவபெருமான் மகாமேருவை வில்லாகவும் வாசுகி என்னும் சர்ப்பத்தை நானாகவும் மகாவிஷ்ணுவை அம்பாகவும் பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்களை அந்த தேர்க்கு சக்கரங்களாகவும் 4 வேதங்களும் 4 குதிரைகளாகவும் பிரம்மாவை சாரதியாகவும் உடையதாக்கி தாம் அந்த தேரில் அமர்ந்து புன்முறுவல் செய்தார். அந்த மென்மையான நகைப்பானது கொழுந்து விட்டு எரியும் தீப்பொறிகளைப் போல் விளங்கி திரிபுரம் சென்று அந்த திரிபுராதிகளில் சிவபக்தியை விடாது சிவ பூஜையையே செய்து வந்த மூவர்களைத் தவிர ஏனைய அசுரர்களை எரித்துவிட்டது. மிகுந்திருந்த மூவரையும் சிவபெருமான் அவர்களை தாம் ஆட்கொண்டு விட்டார். இதையெல்லாம் அறிந்த தேவர்கள் சிவபெருமானை வணங்கி, ஓ முழுமுதற் கடவுளே, துஷ்ட சம்ஹார மூர்த்தியே, ஆழகால விஷத்தை உண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உலகெல்லாம் புகழ் இந்த திருவிடை மருதில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கினோம். அந்த அசுரர்கள் கொடிய தீயினில் மூழ்கினார்கள். எல்லாம் உமது அருளே காரணம் என சிவபெருமானை வணங்கி தீர்த்தத்தின் பெருமையையும் கொண்டாடி மகிழ்வுற்று தம் இருப்பிடம் எய்தினார்கள். தேவர்கள் கொண்ட நடுக்கத்தை தீர்த்து அருளிய காரணத்தினால் அந்த தீர்த்தத்தின் அருகில் சத்யோஜாத மூர்த்தியாய் எழுந்தருளிய மருதப்பெருமான் கம்ப ஹரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு திரிலோக அதிபதிகளும் வந்து வணங்கும்படி தர்ம
சம்வர்தினி சமேதராக இன்றைக்கும் வீற்றிருக்கின்றார். ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கத்தின் பூரண கிருபையை பெற்ற வர்ணனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வர்ண திருத்தத்தின் சிறப்பை பற்றி கூறிய பின்னர் சூதமா முனிவர் வாயு தீர்த்தத்தின் பெருமையை கூறுவாராயினார். அடுத்து 18வது தீர்த்தம் வாயு தீர்த்தம். முற்கூறிய வர்ண தீர்த்தத்துக்கு வடமேற்கில் ஒரு விற்கடை தூரத்தில் ஓர் தீர்த்தம் விளங்குகிறது. அதற்கு அதிதேவதை வாயு பகவான், தீர்த்தபாலகர் சுப்பிரமணிய கடவுள், ரிஷி கண்வர், விருட்சம் மகிழமரம். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கன்னிகாதானம், குடைதானம், சொர்ணதானம் ஆகிய தானங்கள் அந்தணர்களுக்கு கொடுத்தால் வாயு சம்பந்தமான சகல நோய்களும் நீங்கும், இன்பம் பெருகும். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து பலன் பெற்றோர் அநேகர். ஒரு காலத்தில் கிருகலன் என்னும் பெயர் கொண்ட ஓர் பிராமணன் திருட்டுத் தொழில், வஞ்சகத் தொழில், பொய் உரைத்த தொழில் ஆகிய பாவ செயல்களை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் குலத்தாராகிய அந்தணர்களுடன் பழக மாட்டான். தன் குலச்சாரத்துக்கு உரிய வேதத்தியானங்கள் செய்ய மாட்டான். எப்பொழுதும் பாவ செயல்களையே செய்து கொண்டிருந்தான். இவ்வாறு திரியும் கால் திருதவத்துறை என்னும் சொல்லப்படும் லால்குடி சேத்திரத்தில் கார்த்திகை சோமவார தினத்தன்று அந்த கிருகலன் கோவிலுக்குள் புகுந்தான். கோவிலில் சிவபெருமானுக்கு அந்த புண்ணிய தினத்தில் விசேஷமான ஆடை ஆபரணங்கள் அணிய பெற்றிருப்பதை கண்ணுற்ற இந்த பாதகன் திருட்டுத் தொழிலையே தனக்கு உத்தம தொழிலாக உடையவனாதனால் சமயம் பார்த்து அந்த ஆபரணங்களை திருடிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோவிலுக்குள் சென்றான். அந்த சமயம் எம்பெருமானிடமிருந்த விளக்கு சற்று மங்கி இருந்தமையால் ஆபரணங்கள் இருக்குமிடம் நன்கு விளங்கவில்லை. அதற்காக அவன் அந்த விளக்கை தூண்டிவிட்டு நகைகளை கவர்ந்தான். அது சமயம் அவன் ஆயுள் முடிவடைய யமதூதர்கள் உத்தம சர்ப்பத்தின் பற்களிலிருந்து விளங்கும் விஷம் போன்ற இந்த கொடிய அந்தணனை பிடித்து யம தர்மராஜன் முன்னிலையில் நிறுத்த, அந்த தர்மராஜன், ஏ அந்தணனே, நீ பூலோகத்தில் செய்த கொடும்பாவங்கள் காரணமாக வேடனாக பிறக்கக் கடவாய். இருந்தாலும் கார்த்திகை சோமவார தினத்தன்று சிவபெருமான் சந்நிதியில் இருந்த தீபத்தை நீ கெட்ட எண்ணத்தோடு தூண்டி இருந்தாலும் அந்த வெளிச்சம் சிவபெருமான் சந்நிதியை பிரகாசிக்க செய்ததால் நீ ஒருவாறு புண்ணியம் இயற்றியவனானாய். ஆகையால் பூலோகத்தில் வேடனாய் பிறந்து திருவிடைமருதூரை அடைந்து ஆங்குள்ள வாயு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து மருதவாணரை தரிசித்து இன்புற்று ஆனந்தித்து சந்தோஷமாக இருக்கக் கடவாய் என சொல்லி பூமியில் பிறக்கும்படி அனுப்பிவிட்டார். அவ்வாறே அந்த அந்தணன் வேடர் குலத்தில் பிறந்து மருதூரை அடைந்து வாயு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து புனிதனாகி ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கப் பெருமான் அருள் பெற்று என்றும் அழியாத சிவலோகத்தை சார்ந்து பெருமை பெற்றிருந்தான். இந்த தீர்த்தம் வாயுவினால் உண்டாக்கப்பட்டதனால் வாயு தீர்த்தம் என பெயர் பெற்றிருக்கின்றது என்று சூதமா முனிவர் வாயு தீர்த்தத்தின் பெருமையை கூறி பின்பு குபேர தீர்த்தத்தின் பெருமையை சொல்வாராயினார். அடுத்து 19வது தீர்த்தம் குபேர தீர்த்தம். மேற்கூறிய வாயு தீர்த்தத்திற்கு கிழக்கே 5 விற்கடை தூரத்தில் குபேரனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்த்தம் உள்ளது. அதற்கு தேவதை குபேரன், தீர்த்தபாலகர் கண்டாகர்ணன், ரிஷி மார்க்கண்டேயர், விருட்சம் சண்பகம். இதில் ஸ்நானம் செய்து மோதகம், கரும்பு, சர்க்கரை, புஷ்பம், கோதுமை ஆகிய இவைகளை அந்தணர்களுக்கு அன்புடன் தானம் செய்தால் எவ்வித கொடிய தீவினைகளும்
நீங்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். குபேரன் இந்த திருவிடை மருதூரில் இந்த தீர்த்தத்தை உண்டு பண்ணி அதில் ஸ்நானம் செய்பவர்களுக்கு விரும்பும் பலன்களை அளிக்க வேண்டி சிவபெருமானை பிரார்த்தித்து அந்த வரங்களையும் அந்த தீர்த்தத்திற்கு அருளும்படி செய்து தானும் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு மருதவாணரை வணங்கி தன்னுலகம் ஏகினான். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சகல பாவங்களும் நீங்க பெற்று விசேஷ செல்வத்தையும் அடைந்தவர் பலர் என்று குபேர தீர்த்தத்தின் பெருமையை கூறி சூதமா முனிவர் பின் ஈசான தீர்த்தத்தின் சிறப்பை கூறுவாராயினார். அடுத்து 20வது தீர்த்தம் ஈசான தீர்த்தம். மேற்கூறிய குபேர தீர்த்தத்திற்கு மேற்கே 2 விற்கடை தூரத்தில் தீர்த்தம் ஒன்று உள்ளது. இதற்கு அதிதேவதை ஸ்ரீ சங்கரர், தீர்த்த பாலகர் மாணிபத்திரன், ரிஷி வசிஷ்டர். விருட்சம் விலா. இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து உருத்ராக்கம், வஸ்திரம் இவைகளை அந்தணர்களுக்கு தானமாக அளித்தால் சிவஞானம் எய்தும், புத்திர சந்தானம் உண்டாகும். முன்பு மிருகண்டு மாமுனிவரின் தவப்புதல்வரான மார்க்கண்டேய முனிவர் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவஞானம் பெற்று பின் மருதவாணரையும் தரிசித்து பூஜை செய்து அதன் பின் திருக்கடவூர் சென்று அங்கு தன் உயிரை கொல்ல வந்த தென் திசைக்கு அதிபதியாகிய யமதர்மராஜாவையும் சிவபெருமான் அருளால் வென்று நீடுழு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இத்தனை பெருமை வாய்ந்த இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தானாதிகள் கொடுத்து மருதவாணரை வணங்கி பல சித்திகளை பெற்று மோட்ச பதவியையும் அடைந்தவர் அநேகர். இந்த தீர்த்தம் ஈசான பகவானால் ஏற்படுத்தப்பட்டமையால் ஈசான தீர்த்தம் என்று பெயர் உண்டாகியது என்று சூதமா முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு கூறினார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த காணொளியிலே அடுத்த 5 அல்லது 6 தீர்த்தங்களின் வரலாற்றை காணலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.